ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சக்ஸி டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் பற்றி தாப்பா பார்க்க போகிறோம். டெஸ்ட் சீரியஸ் 1 சரியா. மொத்தம் டோட்டலாக எத்தனை கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 70 கொஸ்டின்ஸ் குப்தரில் எத்தனை கொஸ்டின் இருக்குது? 70 கொஸ்டின். ஒரு நாளைக்கு நம்ம 20 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 நாளில் 60 கொஸ்டின் வந்து ஈஸியாக பார்த்து முடிச்சிடலாம் சரியா. அதிகமாக போட்டால் கண்டிப்பாக உங்களால் டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது. நம்ம 20 கொஸ்டினாக வந்து பார்க்கலாம். எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016லேருந்து 2023 வரைக்கும் குப்தர்களில் எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க சரியா. டெய்லி 20 கொஷின் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஷார்ட்கட் சொல்கிறேன், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரியாப்பா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் கொஷின் வாசிக்கிறேன், ஆன்சர் வாசிக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து இதுதான் ஆன்சர்னு சொல்லி கெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். புகழ்மிக்க புத்த சமய அறிஞரான வசுபந்தி என்பவரை ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா. யார் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஸ்ரீகுப்தர், ஆப்ஷன் பி கடோத்கஜர், ஆப்ஷன் சி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். புகழ்மிக்க புத்த சமய அறிஞர் யார்? வசுபந்த ஆதரித்த குப்த மன்னர் யாருன்னு கேட்குறாங்க. யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் வந்து வருவார். குப்த பேரரசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு யாருப்பா? ஸ்ரீகுப்தர். ஃபஸ்ட்டு ஸ்ரீகுப்தர் வந்து வருவார். அதுக்கப்புறம் கடோத்கஜர் வந்து வருவார் சரியா. கடோத்கஜருக்கு அப்புறம் யார்? முதலாம் சந்திரகுப்தர் வருவார். முதலாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் தான் யார் வருவாங்க? சமுத்திரகுப்தர் வந்து வருவாங்க சரியா. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா வசுபந்த் என்பவர் ஆதரித்த குப்த மன்னர் யார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் சரியா. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஈஸியாக இருக்கும் சரியா. புதுசாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சமுத்திரம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? சமுத்திரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ அங்கே என்ன பண்ண போகிறாரு? வசுபந்த். ஓகேவா, பந்து போட்டிருக்காங்க. வசுபந்த் வசூல் பண்ண போகிறேன், சமுத்திரத்துக்கு வசூல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சமுத்திரம் வந்தால் வசூல் பண்ண போகிறேன், சமுத்திரத்துக்கு வசூல் பண்ண போகிறேன். அப்போ வசுபந்த் ஆதரிச்சவர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சமுத்திரகுப்தர்னு சொல்லி ஞாபகம் வரும். ஓகேவா, டன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈஸியாக இருக்கும்ப்பா. சீக்கிரமாக நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோ பார்க்குறதுல நம்ம 20 கொஷின் நமக்கு வந்து லைஃப் லாங் வந்து மறக்கவே மறக்காது. அன்னைக்கு அந்த அக்கா சொன்னாங்களே வசூனா சமுத்திரகுப்தர் வசூல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, டக்குன்னு உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும் சரியா. இப்போ குரூப் 4 எக்ஸாம் விட்டுருங்க, அடுத்து குரூப் 2க்கு இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஜிகேக்கு யாருமே இம்பார்ட்டனே கொடுக்குறதில்ல. இப்போ ஜிகே தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்டிவ் கொஷினில் ரொம்ப ஜிகே தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ப்ரீவியஸ் இயர்லாம் படிச்சுட்டு போனால் தான் நம்ம கண்டிப்பாக ஒரு எஃபர்ட் போட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்து போக முடியும் சரியாப்பா. பாருங்கள். எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் கல் தூண் கல்வெட்டை வெளியிட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் சி முதலாம் குமாரகுப்தர், ஆப்ஷன் டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். என்னப்பா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர் தான் சரியா. அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் வந்து வெளியிட்டிருப்பாரு. ஓகேவா. சமுத்திரம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுத்திரம் வந்து அழகாக இருக்குது. ஓகேவா. அலகாபாத் தூண் கல்வெட்டை யார் பொறிச்சாங்க? சமுத்திரகுப்தர் பொறிச்சாங்க. சமுத்திரம் அழகாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, சமுத்திரகுப்தர் யாரை ஆதரிச்சிருப்பாரு? வசுபந்துன்ற ஒரு அறிஞரை ஆதரிச்சிருப்பாரு. 2 பாயிண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகேப்பா. அடுத்தது பாருங்க. அடுத்தது பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முதலாம் குமாரகுப்தர், ஆப்ஷன் பி முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி சந்திரகுப்த விக்ரமாதித்யா, ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர். யார்ப்பா கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருப்பாங்க? யார் வருவாங்க? ஆப்ஷன் டி சமுத்திரகுப்தர் தான் வருவார். சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் தான் யார்? சமுத்திரகுப்தர் சரியா. ஃபஸ்ட்டு அவர் ஆதரித்த அறிஞர் பார்த்தோம். யார்? வசுபந்த். அவர் ஆதரித்த அறிஞர் அப்படின்னா வசுபந்த் வந்து ஆதரிச்சிருப்பார். சரி, அப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு? அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டிருப்பாரு. அலகாபாத் தூண் கல்வெட்டை 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா கவிராஜா அப்படின்னு சொல்லி யார் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவிராஜான்னு சொல்லி யார் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. சரி, நான் ஒரு கொஷின் கேட்குறேன்ப்பா. மகாராஜா அதிராஜா அப்படின்னு சொல்லி யார் அழைக்கப்பட்டாங்க? இந்த பட்டத்தை வந்து யார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். கவிராஜானா நம்ம சமுத்திரகுப்தர் சொல்கிறோம். அதே மாதிரி மகாராஜா அதிராஜா யாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்த கேள்வி. சமுத்திரகுப்தர் காலத்தை சாரதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்கப்பா. சமுத்திரகுப்தர் காலத்தை சாரதவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ புஷ்யவர்மன், ஆப்ஷன் பி பாஸ்கரவர்மன், ஆப்ஷன் சி விஷ்ணுகோபா, ஆப்ஷன் டி மேகவர்மன். யார் வருவாங்க? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா டீப்பாக கேட்டிருக்காங்க சரியா. நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம். சமுத்திரகுப்தர் காலத்தை சாராதவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்கரவர்மன் சரியா. சாராதவர் சரியா. சமுத்திரம் பாசு ஞாபகம் வச்சுக்கோங்க. சமுத்திரம் பாசே சமுத்திரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சமுத்திரகுப்தர்னா பாசு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சாராதவர்னு கேட்டால் தான் என்ன போடணும்? பாஸ்கரவர்மன். ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கா? அடுத்த கேள்வி பாருங்க.
இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டாம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யாருப்பா? ஆப்ஷன் ஏ ஸ்கந்தகுப்தர், ஆப்ஷன் பி புருகுப்தர், ஆப்ஷன் சி கடோத்கதர், ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர். ஓகேவா? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முதலாம் குமாரகுப்தர். எப்படிப்பா வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குப்த பேரரசில் யார் வருவாங்க? ஸ்ரீகுப்தர் வருவார், கடோத்கச்சர் வருவார், முதலாம் சந்திரகுப்தர் வருவார், அடுத்து சமுத்திரகுப்தர், அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார். இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் யார் ஆட்சிக்கு வருவாங்க? முதலாம் குமாரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வராரு. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்த அரசர் முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்ரீகுப்தர். ஓகேவா? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டு இருப்பார்ப்பா. வெள்ளி அப்படின்னா 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி அப்படின்னா 2, அப்போ ரெண்டாம் சந்திரகுப்தர். ஈஸியாக போட்டுடலாமா? வெள்ளி அப்படின்னா 2, அப்போ 2 பேர். இப்போ வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா 2 காலுக்கும் சேர்த்து தான் நம்ம கொலுசுலாம் போட்டோம் அப்படின்னா 2 காலுக்கு சேர்த்து தான் போடுவோம். அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? யாருடைய ஆட்சி காலத்தில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய ஆட்சி காலத்தில் வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில். சரியா? இவரோட ஆட்சி காலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகியான்ற சீன பயணி வந்திருப்பாங்க. யார் வந்திருப்பாங்க? பாகியான் அப்படின்ற சீன பயணி அவர்கள் வந்திருப்பாங்க. படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது தெரியும். சரியா? அதுக்கப்புறம் 9 அறிஞர்கள் யாரோட அவையில் இருந்தாங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அவையில் 9 அறிஞர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரியாப்பா? யாரோட அவையில் 9 அறிஞர்கள் இருந்தாங்க அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் அறையில் அவையில் 9 அறிஞர்கள் வந்து இருந்திருப்பாங்க. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. மெக்ரானில குதுப்பினார் வளாகத்தில் இருக்க துருப்பிடிக்காத இரும்பு தூணை கட்டினவங்க யாருன்னு கேட்குறாங்க. மெக்ரானில இருக்க குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் பி முதலாம் குமாரகுப்தர், ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் டி விஷ்ணுகுப்தர். யார் வருவாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா? மெக்ராலியில் இருக்க இரும்பு தூண் கல்வெட்டு. சரியா? இரண்டாம் சந்திரகுப்தர். யாரு? ஆப்ஷன் சி இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா? சீன பயணி பாகியன் இவரோட காலத்தில் தான் வந்திருப்பாங்க. வெள்ளி நாணயங்களை வெளியிட்டாருன்னு சொல்லி சொன்னால் 9 அறிஞர்கள் வந்து இவரோட அவையில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இதெல்லாம். அடுத்த கேள்வி பாருங்க. மெக்ராலில குதுப்னார் வளாகத்தை துருப்பிடிக்காத இரும்பு துணை அமைத்தார். இப்போதான் சொன்னேன். யார் அமைச்சிருப்பாங்க? இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா? துருப்பிடிக்கல இரும்பு அப்படின்னா துருப்பிடிக்கல. ஓகேவா? அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர். இரும்பு துருப்பிடிக்கல. அப்போ 2 இரும்புன்னு வந்துருச்சா? இரும்பு இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுது? தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ முதலாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர், ஆப்ஷன் சி சமுத்திரகுப்தர், ஆப்ஷன் டி ஸ்கந்தகுப்தர். ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா? தேவி சந்திரகுப்தம்னாலே இரண்டாம் சந்திரகுப்தர். தேவினா இரண்டாம் சந்திரகுப்தர். சரியா? தேவியை பிரிச்சிங்க அப்படின்னா 2 வரும். சரியா? தேவின்னு கேட்டானே பிரித்து பார்த்துக்கோங்க. அப்போ பிரிச்சா 2 வருது. அப்போ யார் வருவாங்க? இரண்டாம் சந்திரகுப்தர் அவர்கள் வந்து வருவாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் குப்தர் பேரரசோட எல்லை அரபிக்கடல் வரை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. யாரோட ஆட்சி காலத்தில் அரபிக்கடல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தர் தான். சரியா? தேவி சந்திரகுப்தம் யாரோட வரலாற்று கூறுது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தரோட வரலாற்று கூறுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னப்பா பார்த்தோம்? வெள்ளி நாணயங்களை வெளியிட்டவர் யாருன்னா இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து வெளியிட்டாருன்னு பார்த்தோம். 9 அறிஞர்கள் ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட அவையில் 9 அறிஞர்கள் வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லி பார்த்தோம். சரியா? இங்கே என்ன கேட்குறாங்க? யாரோட ஆட்சி காலத்தில் எல்லை வந்து அரபிக்கடல் வரைக்கும் நீண்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரபிக்கடல் வந்து வரைக்கும் நீண்டிருக்கும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்களோட முதல் படையெடுப்பு எந்த குப்த மன்னரோட ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஹூணர்களோட முதல் படையெடுப்பு அப்படின்னாலே ஸ்கந்தகுப்தர் தான். ஓகேவா? ஹூணர்களோட முதல் படையெடுப்பு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூணர்களோட முதல் படையெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹூணர்களோட முதல் படையெடுப்பு எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே நடந்துச்சுன்னா முதலாம் குமாரகுப்தரோட ஆட்சியில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹூணரோட படையெடுப்பு நடந்திருக்கும். ஓகேவா? ஹூணர் அப்படின்னா முதல் படையெடுப்புனா முதலாம் குமாரகுப்தர். அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்களோட ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹூணர்களோட ஆட்சியின் மீது முதல் படையெடுப்பு எங்கே நடந்துச்சு அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர். சரியா? இந்தியா மீது படையெடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் இந்தியா மீது படையெடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர் வந்து வருவார். இந்தியா கந்து கூடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்கந்தகுப்தர். ஹூணர்கள் மீது டேஸ் ஆட்சியின் மீது இந்தியா மீது படையெடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்கந்தகுப்தர். அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்கள் இதுதான் பார்த்தோம். யார் மீது படையெடுத்தாங்க? இந்தியானாலே ஸ்கந்தகுப்தர் சொல்லி பார்த்தோம். அடுத்த கேள்வி பாருங்க. குப்தரோட காலத்தில் கிழக்கு கடற்கரையில் உள்ள முக்கிய துறைமுகம். குப்தரோட காலத்தில் கிழக்கு கடற்கரையில் முக்கிய துறைமுகம்
ஆப்ஷன் ஏ புரோஜு, ஆப்ஷன் பி ஜாபரா, ஆப்ஷன் சி தாமிரலிப்தி, ஆப்ஷன் டி கல்யாண். என்ன வரும்? துறைமுகம், கடற்கரையில் பக்கத்தில் தாமரைப்பூ இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி என்னன்னா தாமிரலிப்தி. குப்தரோட காலத்தில் கிழக்கு கடற்கரையில் இருக்க முக்கிய துறைமுகம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா துறைமுகம் இருக்குது, அதில் ஒரு தாமரைப்பூ இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி தாமிரலிப்தி. அடுத்த கேள்வி பாருங்க. என்ன? கிபி 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகத்தோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாலந்தா, ஆப்ஷன் பி வாதாபி, ஆப்ஷன் சி ததஜலம், ஆப்ஷன் டி விக்ரமஷிலா. ஓகேவா? 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட உலகோட மிக பழமையான பல்கலைக்கழகம் அப்படின்னாலே ஈஸியாக போட்டுருவீங்க. நாலந்தா பல்கலைக்கழகம்னா எப்போ நிறுவப்பட்டிருக்கும்? 5ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டிருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. அமராவதியில் ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆப்ஷன் நகரபாணி கட்டிடக்கலை, ஆப்ஷன் பி வேசரபாணி கட்டிடக்கலை, ஆப்ஷன் சி முகலாய கட்டிடக்கலை, ஆப்ஷன் டி திராவிட கட்டிடக்கலை. ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா திராவிட கட்டிடக்கலை. ஓகேவா? அமராவதியில் இருக்க ஸ்தூபி எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுனா திராவிட கட்டிடக்கலை. ஓகேவா? அமரா திரா. ஓகேவா? அமரா திரான்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பாருங்க. டேஸ் என்பவரை கல்தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை வந்து பொறிச்சிருப்பாரு. ஹரிசேனர் கல்வெட்டை பொறிச்சவர் எந்த தூணில் அப்படின்னா ஹரிசேனர்னாலே அலகாபாத் தூண் கல்வெட்டு ஞாபகம் வரணும். அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டவர் யார்? அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டவர் யாருப்பா? சமுத்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார்? அலகாபாத் தூண் கல்வெட்டை வெளியிட்டிருப்பார். ஓகே. டேஸ் என்பார் இருக்க கல்தூணில் ஹரிசேனர் கல்வெட்டை பொறித்தார் அப்படின்னா சமுத்திரகுப்தர். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்பின் சீர்குலைவு பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஆப்ஷன் பி காரவேலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு, ஜீனாகத் கல்வெட்டு, ஆப்ஷன் சி டி வந்து மெக்ரால் இரும்பு தூண் கல்வெட்டு. குறைஞ்சிச்சுனாலே அவங்க வந்து அவங்களோட கதி கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வரும்னா ஆப்ஷன் பி காரவோலாவின் ஹதிகும்பா கல்வெட்டு. சீர்குலைஞ்சிச்சு அப்படின்னா கதி கலங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் இவர் அமைச்சர் யாரு? அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசேனர். யாரோட காலத்தில்? சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தில். சரியா? யார்? ஹரிசேனர் வந்து வருவார். ஆப்ஷன் டி அலகாபாத் அழகா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. கோனார் கோவில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா கருப்பு பக்கோடா. கோனார் கோயில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருப்பு பக்கோடா. கோயில்லாம் பிளாக்காக இருந்து பார்த்துருக்கீங்களா? இல்லைல்ல. அப்போ இந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பு பக்கோடா அழைக்கப்படுகிறது. 20 கொஸ்டின் டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன் பாருங்க. புகழ்மிக்க புக்த சமய அறிஞர் வசுபந்து அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்? யார் வசூல் பண்ண போவா? சமுத்திரகுப்தர் வந்து வசூல் பண்ண போவார். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஆப்ஷன் டி. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்க. எந்த குப்த வம்ச ஆட்சியாளர் அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிக்கிறாங்க? அழகா இருக்கிறது என்னன்னு சொன்னால் சமுத்திரம் அழகா இருக்குது அப்படின்னு சொன்னேன். என்ன வரும்? ஆப்ஷன் பி சமுத்திரகுப்தர். அப்போ நம்ம கீவேர்டை பார்த்தாலே அடிக்கணும். சரி, அடுத்தது பின்வரும் ஆட்சியாளர்களில் யார் கவிராஜா என்று அழைக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாருப்பா? கவினாலே சமுத்திரகுப்தர் தான். கவிராஜா. ராஜா என்ன பண்ணுறாரு? சமுத்திரத்துக்கு வந்து போகிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். அடுத்த கேள்வி பாருங்க. சமுத்திரகுப்தரோட காலத்தை சேராதவர் யாரு? சமுத்திரம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பாஸ் அப்படின்னு ஞாபகம் வரணும். அப்போ சமுத்திரகுப்தர் காலத்தை சேராதவர் யாரு? ஆப்ஷன் பி பாஸ்கரவர்மன். அடுத்தது 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர் யாரு? முதலாம் குமாரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஆட்சிக்கு வந்தவர். 2ஆம் சந்திரகுப்தருக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் வந்து வராங்க. அப்போ முதலாம் குமாரகுப்தர். முதல்ல வெள்ளி நாணயத்தை வெளியிட்ட குப்தரசர். வெள்ளி நாணயம் உங்களுக்கு என்ன பண்ணுவோம்? 2 காலுக்கும் நம்ம கொலுசு போடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ 2ஆம் சந்திரகுப்தர் வந்து வருவார். சரியா? மெக்ராலியில் குதுப்பினார் வளாகத்தில் துருப்பிடிக்காத இரும்பு தூண் அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. குதுப்பினார் இரும்பு தூண்னாலே இரும்பு மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம். இரும்புனாலே உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஈன்னு வந்துச்சு அப்படின்னா இரும்பு தூண் வந்துச்சு அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா மெக்ராலில் இருக்க குதுப்பினார் வளாகத்தில் இரும்பு தூணை வந்து அமைச்சிருப்பாரு. மெக்ராலி இதுதான் பார்த்து இரும்பு தூண் அமைச்சவர்னாலே 2ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லி சொன்னேன். அடுத்தது பாருங்க. தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தரோட வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் என்ன சொல்கிறாங்கன்னா தேவி சந்திரகுப்தர் வந்து சொல்கிறாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் குப்த பேரரசோட எல்லை அரபிக்கடல் வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் தெரியும் உங்களுக்கு. கடல்னாலே 2 ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அப்போ 2ஆம் சந்திரகுப்தரோட ஆட்சி காலத்தில் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரபிக்கடல் வரைக்கும் பரவி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்களோட முதல் படையெடுப்பு. முதல்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னேன்? முதலாம் குமாரகுப்தர். முதல்னு வந்துச்சுன்னா முதல் படையெடுப்பு அப்படின்னா முதலாம் குமாரகுப்தர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூனர்களோட ஆட்சியின் போது இந்தியா அப்படின்னு வந்துச்சுன்னா இந்தியா வந்துச்சுன்னா கந்தகுப்தர். இந்தியா என்ன பண்ணுறாங்க? கந்து கூடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அடுத்த கேள்வி பாருங்க. ஹூணர்களோட ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தல். இந்தியா அப்படின்னா கந்து கூடுறாங்கன்னு சொன்னால் அப்போ கந்தகுப்தர். சரியா?
குப்தரோட காலத்தில் கிழக்கு கடற்கரையில் இருக்க துறைமுகம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கிழக்கு கடலில் இருக்க துறைமுகம்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? தாமரைப்பூ இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்போ தாமிரலிப்தி. துறைமுகம்னா ஞாபகம் வருது தாமிரலிப்தி. அடுத்தது 5ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்தோன்னே அடிச்சுப்பீங்க நாலந்தா பல்கலைக்கழகம். 5ஆம் நூற்றாண்டுனா என்ன வரும்? நாலந்தா பல்கலைக்கழகம். சரியா? அடுத்தது அமராவதி ஸ்தூபி எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அமராவதி ஸ்தூபி எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிட கட்டடக்கலை. அமரா திரா சொன்னேன். ஓகேவா? அப்போ திராவிட கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கேள்வி பாருங்க. டேஸ் என்பவரோட கல்தூண்ல அரிசேனர் கல்வெட்டை பொறிச்சா. அரிசேனர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அரிசேனர்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த அரிசேனர்னாலே சமுத்திரகுப்தர் தான். சரியா? அரிசேனர்னாலே சமுத்திரகுப்தர் தான். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் எந்த கல்வெட்டில் தமிழ் கூட்டமைப்போட சீர்குலைவு, அதாவது சீர்குலைஞ்சு போயிட்டாங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு அப்படின்னு சொல்லுவோம். கதிகலங்கி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றது. அடுத்த கேள்வி அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் இவருடைய அமைச்சர் யாரு? அமைச்சர்னாலே உங்களுக்கு தெரியும் அரிசேனர் தான். சரியா? அடுத்த கேள்வி பாருங்க. கோனார்க் சூரிய கோயில்னு எப்படி இருக்கும்? பிளாக் கலரில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஈஸியாக இந்த 20 கொஷினே ஒன்றுமே இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் 20 கொஷின் வந்து நம்ம ஈஸியாக வந்து படிச்சிட்டோம். ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். ஒரு டைம் இந்த ஷார்ட்கட் பார்த்தீங்கனாலே ஈஸியாக நம்ம அடுத்ததாக அடிச்சுட்டு போயிடலாம். படிக்கிறது தான் கஷ்டம். இந்த ஷார்ட்கட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.